So hello guys, so last வீடியோவில் பயாலஜிக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சு நான் சொன்ன பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க வைக்கிறோம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வர்ற ரெஸ்பான்ஸ் படி ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸை நான் லான்ச் பண்ணலாமா அப்படிங்கிற டெஸ்டன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வரைக்கும் அந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் கிளியராக என்னென்ன அதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு என்டிஏ ஸ்டைலில் இருக்கணும், என்சிஆர்டி பேஸ்டாக வந்து இருக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே என்டிஏ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்காங்களோ அதே பேட்டர்னில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் எங்களோட அல்டிமேட் எய்ம். செகண்ட், ப்ராப்பராக ஒரு பிளான் வந்து அதுக்கு இருக்கணும். அந்த எக்ஸிக்யூஷன், அந்த பிளானை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு எக்ஸாம் எழுதி ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் எக்ஸாம் எல்லாருமே 360 அட்லீஸ்ட் 330 ப்ளஸ் ஆட்டும் எடுக்கணும். ஏன்னா பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களை நீட்குள்ளே காம்படிஷனில் வச்சுருக்க போகிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ நாங்கள் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் பிளான் வந்து என்ன அப்படின்னா 10 யூனிட் டெஸ்ட், 10 யூனிட் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. 7th சிலபஸ்லேருந்து 5 யூனிட் அண்ட் 12th சிலபஸ்லேருந்து 5 யூனிட் இருக்கும். யூனிட்லேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் கேப்ஸ் வந்து இருக்கும், 2 நாள் கேப் வந்து. ஸோ அந்த 2 டேஸ் கேப்பில் ஒவ்வொரு 2 டேஸோட எண்ட்லையுமே வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டைம் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணி இப்போதைக்கு 10 யூனிட் டெஸ்ட் எழுத போறீங்க. ஒரு யூனிட் டெஸ்ட்டில் 45 கொஸ்டின்ஸ் வந்து 45 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ வழக்கம் போல நீட் பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 4 மார்க். இதில் இந்த யூனிட் டெஸ்ட்டில் எங்களோட பிளான் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஃபார்மெட்டில் நாங்கள் அந்த யூனிட் டெஸ்ட்டை மட்டும் கூகுள் ஃபார்ம் ஃபார்மெட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். கூகுள் ஃபார்ம் ஃபார்மெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ராக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் இந்த எக்ஸாம் முடிச்சோடனே எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ இன்கரெக்ட் அப்படின்னு தெரியணும். அதனால இந்த கூகுள் ஃபார்ம் ஃபார்மெட்டில் கொடுக்கும்போது நீங்கள் எல்லா கொஸ்டின் எழுதி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எத்தனாவது ரேங்க் அண்ட் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு யூனிட் டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் அண்ட் கூகுள் ஃபார்ம் ஃபார்மெட்டில் அந்த 10 யூனிட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். செகண்ட் பாயிண்ட், 10 யூனிட் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க. இப்போ 11th சிலபஸை மட்டும் ஒரு டெஸ்ட் ஆகும், 12th சிலபஸை மட்டும் ஒரு டெஸ்ட் ஆகும். 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற அந்த ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட் எல்லாமே வந்து கொஸ்டினை நாங்கள் வந்து ஒரிஜினலாக நீட்டில் எப்படி இருக்குமோ அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மேக் பண்ணி வச்சிருவோம். நாங்கள் வந்து அந்த டைமும் சொல்லிடுவோம், என்ன டேட் என்ன டைமில் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும். அந்த டைம்ல இருந்து கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆர் 3.5 ஹவர்ஸ் நாங்கள் டைம் வந்து கொடுத்துருவோம். அந்த 3.5 ஹவர்ஸ் எண்டில் நாங்கள் வந்து ஆன்சர் கீ வித் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட அனுப்புவோம். அண்ட் ஒரிஜினல் நீட்டோட OMR ஷீட் அந்த பிடிஎஃப் நாங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், 1 hour பிஃபோர் எக்ஸாம் நாங்கள் அந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. OMR ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த OMR ஷீட்டில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க அட் எண்ட் ஆஃப் த எக்ஸாம் அந்த OMR ஷீட்டை சப்மிட் பண்ணணும், ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் வந்து போடணும். ஸோ இது பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்னன்னா OMR ஷீட்டோட டச் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பயாலஜி அப்படிங்கிறதா டைம் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி நீங்கள் OMRல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் அண்ட் 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், என்டையர் 11th and 12th சேர்ந்து 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுமே வந்து இந்த 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டும் 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டும் 90 கொஸ்டின்ஸ் ஈச். டெஸ்ட்டுக்கு 90 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அல்டிமேட் எய்ம் ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷனாகவும் வந்து இருக்கணும். அண்ட் எல்லாருமே இந்த பாட்டில் ஜாயின் பண்ணக்கூட எல்லாருமே வந்து 100% மினிமம் 330 ப்ளஸ் ஆட்டு எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அல்டிமேட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை, என்சிஆர்டியை மினிமம் 2 times ரீட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, தப்பு விட்டுக்கிறத அனலைஸ் பண்ணுங்க. எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கீங்களோ அந்த பேராகிராஃபை திரும்ப எடுத்து ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டும் பண்ணுங்க. தப்பெல்லாம் கரெக்டான டைமில் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் வரும்போது திரும்பி எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் அட்டன், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. பிளானை வந்து நான் ஸ்க்ரீன்லையும் போட்டிருக்கேன். தனியாக கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். கூகுள் டிரைவ் லிங்க் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நீங்கள் நேம் கொடுக்கல அப்படின்னா ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பயாலஜி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மொபைல் நம்பர் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க், நீங்கள் மொபைல் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பர்சனலாக. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்களே, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வந்து நேற்றுமே ஒரு சில பேர் கேட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஆனால் எந்த ஒரு விஷயமுமே ஃப்ரீயாக கிடைச்சா அதோட எஃபெக்ட் வந்து யாருக்குமே தெரியாது, கரெக்டாக? ஸோ நானுமே அந்த இடத்துல இருந்தேன்னா ஃப்ரீயாக எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஜென்ரலாக எல்லாரோட மைண்ட் செட்டுமே இதாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் அது எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம்னா அது எல்லாத்துக்குமே போய் சேரணும். அதே மாதிரி அது இலவசமாக கிடைச்சது அப்படின்னா ஸோ அதோட எஃபெக்ட் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, ஸோ எல்லாராலையும் கொடுக்க முடிகிற ஒரு அமௌண்ட்டாக வந்து இருக்கணும். ஆனால் அதே மாதிரி
ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதில் வந்து நாங்கள் கான்ஸ்டன்ட்டாக இருந்தோம். அதுக்கு நாங்கள் முடிவு பண்ண ஒரு அமௌண்ட் வந்து 29 rupees. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 29 rupees. ஸோ நான் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பர் நேமோட நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சுட்டு, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு பே பண்ணாலும் சரி, பே பண்ண உடனே நான் வந்து உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் அந்த பிளான் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. ஸோ என்னை நம்பி யாரெல்லாம் வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிங்களோ, ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே 100% 330+ எடுக்க வைக்க போகிறோம். நடுவில் ஏதாட்டும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஆப்வியஸ்லி அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எதர் நான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணல, இல்லை அப்படின்னா ஒரு செப்பரேட் வீடியோ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த செப்பரேட் வீடியோஸும் நான் வந்து மேக் பண்ணுவேன். எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, ஸோ நிறைய ஒர்க் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. பட் ஒன்லி இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எங்களால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஸோ எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா வந்திருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த 29 rupeesல இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராட்டி இருந்தாங்க, நீட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.